திருச்சிற்றம்பலம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு அருகில் இயற்கை எழிலோடும் எங்கும் பசுமை நிறைந்ததாக இருக்கும் ஒரு மாவட்டமாக விளங்குவது செங்கல்பட்டு மாவட்டம். இம்மாவட்டத்தில் தாம்பரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னிவாக்கம் கிராமம். இக்கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள ஒரு பழமையான சிவாலயம்தான் அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் உள் நுழையும் போது கொடிமரத்திற்கு அடுத்து உள்ள ஸ்ரீ நந்தீஸ்வரர் இத்திருக்கோவிலில் பன்னெடுங்காலமாக அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மன்னீஸ்வரர் சுவாமியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பது போல் காண இயலாது. காரணம், ஸ்ரீ நந்தீஸ்வரர் மன்னிவாக்கம் கிராமம் மற்றும் அதனை ஒட்டி வாழ்ந்து வரும் மக்களை காத்திடும் வண்ணம் திருக்கோவிலின் வாயிலை நோக்கி அமர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது இச்சிவாலயத்தின் சிறப்பினில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்திருக்கோவிலுக்கு மன்னிவாக்கம் கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாழ்ந்து வரும் ஆன்மீக அன்பர்களின் விருப்பத்தோடும் ஆதரவோடும் இந்து சமய அறநிலையத்துறையால் ராஜகோபுர திருப்பணியும் அதனை தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டியும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேற்படி திருக்கோவிலில் கடந்த 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாசிவராத்திரி வைபவம் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறை அன்பர்களின் பாதுகாப்போடு மிகச் சிறப்பாக நடந்தேறியது. அன்றைய தினம் பெரும் திரளான முதியோர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறார்கள் ஸ்ரீ மன்னீஸ்வரருக்கு நடைபெற்ற மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளில் பங்கேற்றனர். மேற்படி கால பூஜைகள் சிவாச்சாரியர்களாலும் அம்மன்னீஸ்வரர் திருக்கோவிலில் அவ்வப்போது நடைபெறும் அனைத்து திரு நாட்களிலும் சிவத்தொண்டே பெருந்தொண்டு எனக்கொண்டு தொண்டாற்றி வரும் சிவனடியார்களின் முழு பங்களிப்போடும் மகா சிவராத்திரி அன்று நடைபெற்ற அனைத்து அபிஷேக ஆராதனைகளும் எப்பொழுதும் போல் சிவசேவை ஆற்றினார்கள். மேலும் மகா சிவராத்திரி தினத்தன்று திருக்கோவிலுக்கு வந்து இறையருள் பெற்று சென்ற பெரும் திரளான ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி சிவனடியார்கள் பலர் தங்களின் சிவத்தொண்டினை சிறப்புற ஆற்றினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகா சிவராத்திரி அன்று முதல் கால அபிஷேக ஆராதனைகளின் போது படமாக்கப்பட்டதன் சிறு காட்சி தொகுப்பு ஆன்மீக அன்பர்களுக்காக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவின் மதிசூடி, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவின் மதிசூடி, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவின் மதிசூடி, காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், காடுடைய உடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவின் மதிசூடி, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவின் மதிசூடி. சந்தனாபிஷேகம் நடக்குது.
மகா தபசு, அதாவது தபசிலேயே ரொம்ப சிறந்தமான தபசு கேட்டீங்கன்னா சிவராத்திரி தபம் இருக்கிறது தான். இல்லாமல் உறங்காமல் இருப்பதுதான் தபம். இது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம், எல்லாருடைய உடலிலிருந்தே ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சிவலிங்கம் தான் இருக்கும். அந்த சிவலிங்கமானது மேலையும் கீழையுமா போயிட்டு வந்தாரா, அந்த மோட்டர்ல அந்த பிஸ்கட் போயிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி அந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா வண்டி இஞ்சி சீட்டாகி போயிட்டு போடுவோம். அதுல இந்த ஆத்மாவானது கீழையும் மேலையும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. கும்பகம், ரேஷகம், பூர்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா கும்பாபிஷேகத்துல இதுதான் மெயினான ஒரு தருணம். என்ன கேட்டீங்கன்னா கும்பாபிஷேகத்துல பண்ணக்கூடிய சொல்லுவாங்க. கும்பகம் அப்படின்னா நிறுத்துதல், ரேஷகம் அப்படின்னா மேலோக்கி செல்லுதல், பூர்வகம் அப்படின்னா பதவி இருக்கின்றது. இதுதான் அந்த 3 காலமும் இந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கக்கூடியது. இந்த கும்பாபிஷேகம் கொண்டு அதனாலதான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா நம்மளாம் என்ன நினைச்சிருக்கோம், பெரிய கல்வெட்டு எடுத்து போயிட்டு ஓவர்கள் ஊர்வலம் தான் கும்பாபிஷேகம். அதுவே கும்பாபிஷேகம். கும்பகம், ரேஷகம், பூர்வகம் நடத்தக்கூடிய இச்சை, ஞானம், தூயை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான நிலையிலே இறைவனை நிலை நிறுத்தி கொள்வது. இதுதான் மகா தபசுன்னு.
திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. குடரோடு துடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில. ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில. வீரட்டான தூரை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில. வீரட்டான தூரை அம்மானே. வீரட்டான தூரை அம்மானே.